வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மொக்க கம்பெனி. நாங்க ஹோஸ்ட் போன வாரம் எல்லாருமே சூப்பர்மேன் சொல்லி பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் கேப்ல கடை வெட்டின மாதிரி 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான டூம்ஸ்டே அப்டேட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஐ மீன் அஃபிஷியல் கிடையாது, ஐ எம் நாட் வேர் வுல்ஃப்ங்கிற ஸ்டைல் ஆஃப் ஒரு அப்டேட்னு சொல்லலாம். அதாவது சோனி வேணும்னே இந்த 4Kல ஆண்ட்ரி கேபிட்டல் ரிலீஸ் பண்ண மாதிரி இந்த பக்கம் டூம்ஸ்டேக்குள்ள நடக்கிற சில விஷயங்களை அதில் ஒர்க் பண்ணக்கூடிய மெம்பர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா வேலை எவ்வளோ ஜாலியா இருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாம நம்புறதா வேணாமா, நம்மளை ஏமாத்த ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா சொல்லி ஒரே டவுட்டா இருக்கீங்க. பட் ஆப்வியஸா இந்த செட்டுக்குள்ள தான் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால இந்த செட்டு கண்டிப்பா படத்துல வந்து தானே ஆகணும். அந்த செட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் உள்ள இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு மொத்தமா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த பிக்சர்ல இருந்து போயிடலாம். இந்த பிக்சர் தான் இப்போதைக்கு காட்டு தீமதி பரவிட்டு இருக்கு. 4 கேரக்டர்ஸை வச்சு ஒரு வித்தியாசமான செட்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தில் வரப்போற த திங், அதுக்கு மோஷன் ஆர்டிஸ்டா வர இவான் பாஸ் மேக்ராக் நிற்கிறாரு. திங்க தான் அந்த மனுஷன் ப்ளே பண்ண போறாரு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஷிப்பா மேபி லைக் இந்த டெண்டபிள்ஸ் படத்தோட ஃபைனலாக வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு ஷிப், அந்த ஷிப் அது இருக்குமோ நான் யோசிச்சேன். ஆனால் அப்படி இருக்க வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் போல தான் ஃபீல் ஆகுது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அவருக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஃபால்கன் நிற்கிறாரு, அதாவது கேப்டன் அமெரிக்காவோட சைட் கிக். கேப்டன் அமெரிக்காவை இப்போதைக்கு ஃபால்கன் மாதிரி இருப்பார்ல, அந்த சூட்டை போட்டுக்கிட்டு இப்போதைக்கு இந்த ஃபால்கன் நிற்கிறாரு. நம்ம டேனி ராமிரஸோட வாக்கின் கேரக்டர். ஸோ அவர் ஆக்சுவலாக அந்த கேஸ்ட் லிஸ்ட்டில் அவருக்குன்னு தனியாக சேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அவரை இப்போதைக்கு இந்த படத்துக்குள்ள, அதுவும் முக்கியமாக இந்த ஷிப்புக்குள்ளே நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாரோ சந்தேகமா இருக்கே. இப்போ நம்ம கேப்டன் அமெரிக்கா எங்கடா நீங்க கேட்கறதுன்னு புரியுது. அந்த மனுஷனா பனிமலையில கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு ஓரமா வச்சிருக்காங்க. இந்த படத்துக்குள்ள டூம்ஸ்டே படத்துக்குள்ள 5 வித்தியாசமான குரூப் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு ரூம் சுத்திட்டு இருக்கேன். இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒருவேளை இருக்குமோங்கிற சந்தேகம் வரதாங்க செய்யுது. அவருக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்ல என்னப்பா இது வித்தியாசமா பட்டன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜான் வாக்கர் உட்காந்து நோண்டிட்டு இருக்காரு. தண்டபுத் படத்தோட கடைசியிலுமே அவன் ஜஸ்ட் அவர் சேர்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் நோண்டிட்டு இருப்பாரு. மனுஷன் எது கையில கிடைக்குதோ நோண்டிட்டு இருக்கதே ஒரு வேலையை வச்சிருக்காரு பாத்தீங்களா. ஸோ ஜான் வாக்கர் US ஏஜென்ட்டா இந்த இடத்துல இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. 4வது ஒரு கேரக்டர் சொன்னியே பின்னாடி நிற்கிறாரு ஸ்கிரீன் ரைட்டர், அவரா நீங்க கேட்பீங்க. இல்லைங்க, இந்த பக்கம் ஒரு ஓரமா வெறும் காலோட நுனி மட்டும் தெரியுது பாத்தீங்களா. பிளாக் கலர் ஷூ, கோல்டு கலர் ட்ரிம்மி கலந்து பார்க்கும்போது கோல்டு பிளாக். இந்த சூட்டை யாரப்பா போட்டிருக்கான்? ஒன்று விண்டர் சோல்ஜராக இருக்கணும்னு நான் நினச்சேன். பட் விண்டர் சோல்ஜர் பூட்ஸ் போட்டிருப்பாரு. இது மோர் லைக் ரொம்ப ஸ்னீக்கர்ஸ் மாதிரி இருக்கு. ஸ்னீக்கர்ஸ் வாட் ஆர் தோஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம ஷூரியா தானே இருக்கணும். ஷூரி வகாண்டா ஃபார்வர்டில் பிளாக் பேந்தரா மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய சூட்டுமே ஆல்மோஸ்ட் லைக் இந்த பிளாக் அண்ட் கோல்டு இன்ஸ்பயர் பண்ணாம தான் இருக்கும். பட் அந்த ஷூவும் இந்த ஷூவும் மேட்ச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகல. பட் நிறைய பேர் இந்த ஆக்சுவலாக புது பிளாக் பேந்தரா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைனா ஷூரியை அவங்களுடைய சூட்டை அப்கிரேட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இது பிளாக் பேந்தராக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா க்ரூ மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தங்க வித்தியாசமான ஷூ போட்டு கூட அவங்க வந்து நின்றுக்கலாங்க, சொல்ல முடியாது. ஸோ 4 பேர் இப்போதைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு கன்சோல் பின்னாடி நிற்கிற மாதிரி தெரியுது. அந்த கன்சோலுங்கிறது ஷிப்பா இல்லை வேறு ஏதாவது ஒரு இடமாங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஏகப்பட்ட VFX ஒர்க்குங்கிறது போகுது. ஒன்று ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர் நிற்கிறாரு. தண்டபுல்ஸ் படத்தோட கடைசியில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஷிப் நம்ம பூமி நோக்கி வர மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. 2த்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஷிப்பாக இருக்க சான்சஸ் அதிகம். ஆனால் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் என்ன மாதிரி முடிய போது நம்மளுக்கு தெரியலையப்பா. அதை வச்சு இதை டக்குன்னு முடிவு வச்சிட முடியாது. அந்த கன்சோல்ஸில் இருக்க அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது சான்சஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் ஆல்சோ அந்த கன்சோல் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஏர்லி 60ஸ்ங்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் ஒரு ஏர்லி 60ல் நடக்கிற அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் கொண்டு போகிற காரணத்தினால எல்லாமே சிங்க் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் தண்டபுல்ஸ் படத்தோட கடைசியில் வந்து அந்த ஷிப்பும் இப்போதைக்கு நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ட்ரெய்லர்ஸில் பார்க்குற அந்த ஷிப்பும் மேட்ச் ஆகலை. ரெண்டுமே வேறு ஷிப்பு. நான் எதிர்பார்த்தது மேபி டூம் இந்த பக்கம் சில பல இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மெம்பர்ஸோட பூமியை நோக்கி வந்துட்டு இருக்காருங்கிற மாதிரி கதையை முடிப்பாங்கன்னா இங்கே பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாலாம் நடக்குது. ஸோ டீம் அப்பா பெருசு இருக்க அந்த காரணத்தினால மேபி ரீரிச்சர்ஸ் இன்னும் பாப்புலர் ஷிப் எங்களுக்கு வேணும்னு சொல்லி பாசிபிளி அப்கிரேட் பண்ணியிருக்கலாங்க, சொல்ல முடியாது. அப்படி இல்லைனா ஏன் இது டிவியவாக இருக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்க. டிவிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான கன்சோல்ஸ் எல்லா விதமான டெக்னாலஜியுமே 60s இன்ஸ்பயர்டாக தானே இருக்கு. ஒருவேளை ஏன் இது டிவியவாக இருக்கக்கூடாது? அந்த கன்சோலோட டிசைன் டெட்பூல் அண்ட் வுல்வரீனில் வர சேம் ஸ்டைல் ஆஃப் கன்சோல் டிசைன் தான் எனக்கு தோணுது. ஆனால் இங்கே கோல்ட் கலரில் காமிச்சிருக்காங்க. டெட்பூல் வந்து ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தானே தவிர்த்து ஆல்மோஸ்ட் லைக் சிமிலராக சேம் ஸ்டைல் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, சேம் ஸ்டைல் ஆஃப் பட்டன்ஸும் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கன்சோலுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஓப்பன் ப்ளூ ஸ்க்ரீனுமே வச்சுருக்காங்க. அங்கே பாசிபிள் இந்த மாதிரி குட்டி குட்டி டிவிஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியாக போட்டு காமிக்கலாம். அதெல்லாம் ஏன் டிவி ஸ்க்ரீன்ஸாக இருக்கக்கூடாது விண்டோஸாக இல்லாமல்? இதை இன்னும் வலுக்கூட்டுற விதமாக இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு செட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருந்துச்சு. அந்த செட் வீடியோ படி ஏகப்பட்ட அந்த குரூப் மெம்பர்ஸ் ஒரு இடத்துல நின்று ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி கியூ கார்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க, லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போங்கன்னு. அதை தாண்டி இந்த குரூப் மெம்பர்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள விடுங்க, அவங்களுக்கு பின்னாடி போட்டிருக்க அந்த செட் ஆன் பண்ணுங்க. என்ன இடம் தெரியுதா? நம்ம லோக்கி அந்த டெம்பரல் ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஃபார் ஆல் டைம் ஆல்வேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்துட்டு இருக்க எல்லா டைம்லேருந்துமே பிடிச்சி காடாக மாறுவார்ல, அந்த இடங்க டைம் லூம் இல்லைனா டெம்பரல் லூம் கம்ப்ளீட்டாக ஒன்றா இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த இடம்.
அந்த இடத்துல அவங்க நின்று ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய சம்பவம் செஞ்ச இடம் தெரியுமாட்டாது. எக்ஸாக்டாக அந்த டிசைன், பேக்ரவுண்ட் டிசைனும் அந்த கதவோட டிசைனும் இந்த டிசைன் கூட பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற அந்த சமயத்தில் இப்போ லோக்கியை வச்சு ஏதோ சம்பவம் செய்கிறாங்களோ. லோக்கியுமே டூம்ஸ்டே படத்தில் அப்பேர் ஆக போகிறது 100% கன்ஃபார்ம். ஒரிஜினல் கேங் டைனஸ்டி கதைப்படியே பார்க்கும்போது ஃபைனல் ஃபைட்டுங்கிறத நம்ம கேங் வெர்சஸ் லோக்கிங்கிற மாதிரி தான் முடிக்கவே பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல நம்ம டூம் வெர்சஸ் லோக்கிங்கிறது நடக்க சான்சஸ் அதிகம். லோக்கி கிட்ட தாங்க முழு டைம் லைனே கண்ட்ரோலில் இருக்கு. 1-2 மொத்த மல்டிவர்ஸுமே கண்ட்ரோலில் இருக்க அந்த காரணத்தினால அவர்கிட்ட இருந்து ஈஸியாக பிடிக்கல. ஸோ பாசிபிளி டூம் வெர்சஸ் லோக்கிங்கிற அந்த ஃபேஸ் ஆஃப்ங்கிறது நடக்க தான் போதுன்னு நம்புறேன். அதை வச்சு தான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த பிக்சரையுமே கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். மேபி இது ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்கக்கூடிய கதைகளாக அமையலாம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பிக்சர் ரிலீஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து இந்த பிக்சர் ரெண்டுத்துமே மேட்ச் பண்ணி பார்த்தா இப்போதைக்கு ஒரு குரூப் ஆஃப் அவெஞ்சர்ஸ் டிவிக்குள்ளே வந்திருக்காங்க. எதுக்காக கேள்விக்குறி தான். டூம்ஸ்டேக்குள்ள 5 வித்தியாசமான டீம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு டீம் இங்கே வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி லீக்கான அந்த பிக்சர்ஸில் ஆப்வியஸாக நம்ம ஆந்தனி மேக்கி பேஸ் பண்ண அந்த டீம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இமயமலைக்கு போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. நம்ம பெனடிக்ட் வாங் அவர் எக்ஸ்மென் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க மாதிரி சில பிக்சர்ஸ் அந்த பற்றி லீக் ஆயிருந்துச்சு. ஸோ 3 கேங் 3 வித்தியாசமான இடத்துல, அதுவும் 3 வித்தியாசமான டைம் லைன் ஆர் யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களுடைய சமூகங்களை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த டீம் பிரிக்கப்பட்டாங்க சுத்தமாக ஐடியாவில். ஆனால் அவன் கேங் டைனஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே இந்த மாதிரி 3 வித்தியாசமான டீம் அமைக்கப்பட்டிருக்கும். கிரவுண்டடு, காஸ்மிக், எர்த் பவுண்டுன்னு சொல்லி 3 வித்தியாசமான கேங்கை டிஃபீட் பண்ணுறதுக்காக இந்த டீம் பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே வரப்போகிறது ஒரே ஒரு வில்லன் டூம் மட்டும் தானே. அவரை டிஃபீட் பண்ண ஏன்ப்பா இத்தனை டீமு? மேபி டாக்டர் டூம் இல்லூஷன் ஏதாவது கிரியேட் பண்ணியிருப்பாரோ. செய்யக்கூடிய மனுஷன் தான். அவருக்கு சயின்ஸ் மட்டும் வராது, மேஜிக் செம்மையாக வரும். சயின்ஸ் அண்ட் மேஜிக்கை கையாளுற அந்த சமயத்தில் ஏதோ ஒரு இல்லூஷனை கிரியேட் பண்ணி போயிருக்க வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரியை கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? டூம் ஒரு டிவிஐ ஏஜென்ட்டாக இருந்து வில்லனாக மாற்றப்பட்ட கேரக்டராக அமையலாம். ஏன்னா சாதாரண டூமுக்கு இந்த டிவி இருக்க விஷயம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது டிவிக்குள்ளேயே வேலை செய்யக்கூடிய ஒரு டாக்டர் டூம் வேரியண்ட்டுக்கு அதை பற்றி தெரிய சான்சஸ் அதிகம். ஏன்னா டிவிக்குள்ளே இருக்கவங்களுக்கு எல்லாருமே டெக்னிக்கலாக மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட கேரக்டர்ஸோட வேரியன்ஸ் தான். ஹீ ஹூ ரிமைன்ஸ் இந்த ப்ரூன் பண்ணப்பட்ட உலகத்துலேருந்து 1-2 பேரை மட்டும் எடுத்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கான் டிவிஏ மெம்பர்ஸா. இப்போ டெட்பூல் அண்ட் வுல்வரீன்ல நீங்கள் எடுத்து பாருங்க. டிவிக்குள்ளே இருக்கவங்களே ஹீ ஹூ ரிமைன்ஸோட அந்த கண்ட்ரோல் இல்லாத சமயத்தில் நிறைய பேர் துரோகிகளாக மாறிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்களே டிவியை கண்ட்ரோல் எடுக்கணும்னு வேற நினைக்கிறாங்க. டெட்பூல் அண்ட் வுல்வரீன்ல அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் வில்லனாவே வந்திருப்பான். ஸோ அந்த வகையில் நம்ம டாக்டர் டூமே ஒன் ஆஃப் த வேரியண்ட்டாக இத்தனை வருஷங்கள் டிவிக்குள்ளே வேலை செஞ்சு அவருடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி தெரிஞ்சிட்டப்பலாம். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, இந்த காட்டுறாரு அப்படின்னு சொல்லி இவரே டிவியை டேக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஒரு குட்டி தீடி கிரியேட் பண்ணி வைப்போம், நடந்தா நல்லது, அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டாக்டர் டூம் டிவியை வேறண்டா இருந்தால் நல்லா இருக்குமா இருக்காதா? சரி, ஓகே, டிவியாவே இருக்கட்டுமே. இந்த டிவிக்குள்ளே ஏன்ப்பா இந்த டீம் வந்தாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் கேங் டைனஸ்டி கதைப்படி பார்க்கும்போது கேங் இந்த மல்டிவர்ஸை அழிச்சு அவனுக்கான அந்த பேட்டில் வேர்ல்டை உருவாக்கிடுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட டிவியை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு தனி அவெஞ்சர்ஸ் டீமை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸ்பேஸ் டைமில் ஒரு வித்தியாசமான லைஃப் போட்டை உருவாக்கி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்பைடர்மேன், நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரீன் சொல்லி பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸை பேஸ் பண்ண ஒரு டீமை உருவாக்கி வச்சிருப்பாங்க. இந்த டீம் தான் பேட்டில் வேர்ல்டை பற்றின அந்த முழு நாலேஜை வச்சுக்கிட்டு அதை திரும்பவும் பழைய யூனிவர்ஸாக மாற்றணும். ஏன்னா அந்த நாலேஜே இல்லாதவங்களுக்கு இந்த பேட்டில் வேர்ல்டை எப்படி உடைக்கணும்னு தெரியாதுல்ல. ஸோ டிவியை சில பேரை காப்பாற்றுவாங்க. அப்படி காப்பாற்றப்பட்ட டீமுக்குள்ள மேபி இந்த பக்கம் பென்னு, நம்ம ஃபால்கன், பிளாக் பேந்தர், ஜான் பாக்கர் இவங்கெல்லாம் இருக்க சான்சஸ் அதிகம். ஆனால் இவங்களால காப்பாற்றி என்ன பண்ண போகிறாங்க? இவங்களுக்கே ஒன்றும் தெரியாதேடா. ரீடீச்சர்ஸை காப்பாற்றினாலாச்சும் பரவாயில்ல, டாக்டர் செஞ்சை காப்பாற்றினாலாச்சும் பரவாயில்ல. அவங்களுக்காச்சும் இந்த மல்டிவர்ஸில் இருக்க அந்த வில்லன்களை எப்படி டிஃபீட் பண்ணுங்கிற ஒரு ஐடியா வரும். இங்கே இருக்க 4 பேருமே ஒன்றா சேர்ந்தால் கூட ஒரு மண்ணு பிடுக்க முடியாதேடா. இது டிவியேவான் நம்மளுக்கு கிளியராக தெரியல. பட் அப்படி இருக்கும் பட்சத்தில் டிவியை சூஸ் பண்ண அந்த டீம்ங்கிறது கொஞ்சம் இடக்கு முடக்காக தான் இருக்குது. இவங்களெல்லாம் வச்சு டாக்டர் டூம் டிஃபீட் பண்ணுறதா நினச்சி கூட பார்க்க முடியாது. பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க புரியும். அப்படி டிவியேவா இந்த லொக்கேஷன், இந்த பிக்சர் டிவியேவா இல்லைனா பாசிபிளி அகைன் இந்த ஃபேண்டசி ஃபோர் ஷிப்பாக இருக்கும் பட்சத்தில் எதுக்கு அந்த ஷிப்பை இப்போதைக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிளாக் பேந்தர், ஜான் வாக்கர்லாம் ஆக்சஸ் பண்ணணும்? அவங்களாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க? எப்படியும் ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேண்டசி ஃபோர் வெளில வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது நடக்கும். ஆனால் இவங்க ஷிப்புக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா? கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. எனக்கு என்னமோ இந்த ஷிப்பாக இருக்க வாய்ப்புகள் இல்லை போல தான் தோணுது. அப்படி இருந்தாலும் இவங்க அந்த ஷிப்பை வச்சு எங்கே போக போகிறாங்க? அதுவும் ஒரு கேள்வி எழுப்புது. இந்த பக்கம் டூம் வெர்சஸ் லோக்கி, இன்ஃபினிட்டி வார்ல தானோஸ் அசால்ட்டாக அந்த பக்கம் அஸ்கார்டியன் ஷிப்பை அடிச்சு பொழந்த மாதிரி இந்த பக்கம் ஓப்பனிங் சீக்வன்ஸே டூம் லோக்கி அடிச்சு பொழக்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா நல்லாவே இருக்காதுரா. அகைன் இன்ஃபினிட்டி வார் ஓப்பனிங்காக தான் மாறிடும். இந்த பக்கம் தானோஸ் ஓப்பனிங் சீன்லேயே லோக்கியை கொண்ட மாதிரி இந்த பக்கம் டூம் ஓப்பனிங் சீக்வன்ஸ் இந்த லோக்கியை கொண்டாருனா எப்படி இருக்கும்? டூம் ஆப்வியஸ்லி அது பவர்ஃபுல்லாக தான் காட்டும். ஆனால் லோக்கி தோற பார்க்காமலே செத்து போய் வரா திருப்ப. ஸ்டில் ஆர்டிஜே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டாச்சு தான் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக அயன் ஹார்ட்டுக்கு வேறு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன வீடியோ வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் நம்ம ஆர்டிஜே போட்டிருக்க அந்த ஷர்ட்டை நோட் பண்ணி பாருங்க. வெஸ்ட் கோஸ்ட் அவெஞ்சர்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. லைட்டாக வாண்டாவை டீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. சில்ட்ரன்ஸ் க்ரூசேட் காமிக் புக்கை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம டாக்டர் டூம் தன்னுடைய பவரை அதிகமாக்குறதுக்கு லோக்கியை கொள்றது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்ந்து வாண்டாவையும் போட்டு தரலாம். பட் வாண்டா தான் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறதுன்னு புரியுது. மேபி அவங்க சாகாமல் இப்போ வரைக்குமே டாக்டர் டூம் கண்ட்ரோல் இருக்க மாதிரியும் காமிக்கப்படலாம்ல. ஏகப்பட்ட தேரிஸ் அண்ட் ரூமர்ஸை 2 பிக்சர்ஸ்லாம் கிளப்பி விட்டு போயிருக்கீங்களாடா அப்பா. ஷூட்டிங் இன்னும் போயிட்டு இருக்கீங்க, இன்னும் 3 மாதம் கிட்ட போகுமா ஷூட்டிங். அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது எடுக்கிறதுக்கு. இதுக்கு நடுவில் ஸ்பைடர்மேன் ஷூட்டிங் வேறு ஆரம்பிச்சிடும்.
அதில் என்னத்தை குழப்பி விட போகிறாங்க, டாக்டர் டூமும் ஸ்பைடர்மேனும் எங்கேயாவது கிளாஷ் ஆவாங்களா இல்லையா, அதை டீஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த பிக்சர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிளாக் பேந்தரை டீஸ் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நடக்கிற தேவையவா? உங்கள் தாஸ் உங்களோட வியூஸ் எல்லாத்தையுமே கீழே காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் பெற்று நினைந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.